வெல்கம் டு மீனோட் ஐக்யூ சேனல். இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸசைஸ் 2.3 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 3ல் 2.3 எக்ஸசைஸில் இருக்கேன். கொஷின் ஆன்சர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்க்கலாமா? 14 out of the 70 magazines at the bookstore and comedy magazines with percentage of the magazines at the bookstore or comedy magazines. இப்போ வந்து ஒரு புக் ஸ்டோரில் வந்து காமெடி மேகசின்ஸ் எவ்வளோ இருக்குன்னா அதை வந்து எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. டோட்டலாக வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? இங்கே 14ம் 17யும் இருக்கா. இங்கே அவுட் ஆஃப் த 70. இப்போ 100 out of 20 மார்க்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 100 out of ஒரு 75 மார்க்ஸ். இப்போ 100 out of அதே மாதிரி 70 out of 14. இப்போ 14ம் 70யும் அப்புறமேட்டுக்கு மல்டிபிள் 100. இது வந்து பர்சன்டேஜ் கணக்கு இல்லையா, அதனால் வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ வந்து 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் 7 டேபிள்ஸில் 14 எத்தனை வரும்? 7 1 7 7 2 14 2 டைம்ஸ் அடிச்சிட்டோமா. இப்போ ஆன்சர் வந்து 2 கிடச்சிருக்கு. இங்கே 10 இருக்குது. அப்போ 2ஆல் 10 மல்டிபிள் பண்ணால் 20%. ஆன்சர் வந்து ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் 20%. அதே மாதிரி செகண்ட் கொஷினுக்கு a tank can hold 50 liters of water and percentage of the only 30% full. How many liters of water will the tank so that is 50% full? இப்போ வந்து ஒரு டேங்க்கில் 50% ஃபுல் லிட்டர்ஸ் இருக்குது. 50% ஃபுல் ஆகுமா இல்லை 30% நின்றுமான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து 50 × 50 எவ்வளோ வருது? 50யும் மல்டிபிள் பண்ணால் இப்போ 5ம் மல்டிபிள் பண்ண எவ்வளோ? 25. இது 5ம் இதே 50 முன்னாடி 0 கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 0 அவ்வளோதான். 25 0 இப்போ 2500. அதே மாதிரி 15 30 மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் மல்டிபிள் பண்ணணும்னா எவ்வளோ? 5 3 தான் 15. இங்கே 2 zeros இருக்குது, 2 zeros 15. இப்போ வந்து 1500, இது 2500. இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ வந்து இதில் மைனஸ் பண்ணிட்டோம்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதோட வர ஆன்சரை மைனஸ் பண்ணோம்னா 1000 ஆன்சர் கிடைக்குது. இந்த கொஷினுக்கு இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின். An agent of the insurance company gets a commission in 5% of the basic premium he collects. What will be commissions earned by him if he collects 48? இப்போ இந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே 5% வந்து ஃபைன் கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து இது 4800. இது 800 இது 4800. ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 4800லேருந்து அந்த 2 zeros எடுத்துகிட்டு 48 × 5 48யும் 5ம் மல்டிபிள் பண்ணோம்னா 240 ஆன்சர் கிடைக்குது. இப்போ 240 வந்து 4800 by 100ன்னு ஒன்று வேல்யூ இருந்துச்சு இல்லை, அதை வந்து இங்கே நம்ம 5% இருக்கிறதுனால இந்த 5% இங்கே போட்டு மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ 0 கேன்சல் ஆயிடுச்சு. 148 48. இப்போ 48யும் 5ம் மல்டிபிள் பண்ணணும். அது ஆன்சர் பண்ணால் தானே 48யும் 5ம் மல்டிபிள் பண்ணால் தானே 240 கிடைக்குது. அந்த 240 தான் இங்கே ஆன்சர். இப்போ 240 ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. அவ்வளோதான். அப்புறம் ஃபிஃப்த் சம். A biology class examination sum flowers in a local grasses land. Out of 40 flowers they saw 30 were perennials. What percentage of the flowers were? இப்போ வந்து இந்த கொஷனுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே வந்து 30 இந்த இடத்துல 13 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே 40 ஃப்ளவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. இதுக்கு எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ வந்து பர்சன்டேஜ்னு கேட்டால் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். 13 40 டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ? 0 கேன்சல். 4யும் 3யும் டிவைட் பண்ணணும். 4 3ஆல் டிவைட் பண்ணால் 15. இப்போ 4 3ஆல் டிவைட் பண்ணலாம். 4
3ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம் தான் டிவைட் ஆக முடியும். 1 டைம் அவ்வளோதான். இப்போ வந்து 15. இந்த 5 வந்து 2 இருக்கிறதுனால இந்த 5 வந்து 2 டைம்ஸ் பிரிக்கலாம். 100 எத்தனையாக பிரிக்கலாம்? 100 வந்து 15 பிரிக்கலாம். அதில் வந்து 5 20 டைம்ஸ் பிரித்தோம்னா 20ஆக பிரித்தோம்னா இப்போ 20 + 20 + 5 20 சேர்த்தோம்னா 100. அதனால் 5. இப்போ வந்து 15ல் 15ஐயும் 5ஐயும் வந்து மல்டிபிள் பண்ணணும். இங்கே மல்டிபிள் சிம்பிள் இருக்கிறதுனால 15ஐயும் 5ம் மல்டிபிள் பண்ணணும். இப்போ வந்து 15ஐயும் 5ம் மல்டிபிள் பண்ணால் 75% கிடைக்குது. இதுதான் ஆன்சர். அப்புறம் 6th sum. Is male order of the direction of the beats. He requires 50 beats of all out of that 15 boats were drawn. Find the percentage of the marks in beat. இப்போ வந்து இந்த கொஷினுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே 15 இங்கே 15 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 50யும் 15ஐயும் என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 15ஐயும் 50யும் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 3. அப்புறம் 2 5ம் 2ம் கிடைக்கும். இந்த 5ஐயும் 2ஐயும் என்ன பண்ணுறோம்? மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் கிடைச்ச ஆன்சர் தான் இதுக்கு ஆன்சர். அப்புறம் 7th sum. Ramu scored 20 out of 25 marks English, 30 out of 40 marks in science and 68 out of 80 marks in mathematics. In which subject he percentage is mark is best? இப்போ ராமுன்னு ஒருத்தர் வந்து 25 மார்க்ஸுக்கு 20 எடுக்கிறான் இங்கிலீஷில், 40 மார்க்ஸுக்கு 30 எடுக்கிறான் சயின்ஸில், அப்புறமேட்டுக்கு 80 மார்க்கு 68 மார்க்கு வந்து மேத்தமேட்டிக்ஸில் எடுக்கிறாங்க. அப்போ வந்து டோட்டலாக வந்து இதில் எது பெஸ்ட் மார்க்குன்னு கேட்குறாங்க. ராமு ஸ்கோர்டு இங்கிலீஷில் எவ்வளோ கொடுத்தான்? 25 out of 20 மார்க்ஸ். இப்போ வந்து இதை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இதையும் டிவைட் பண்ணிவிட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இதையும் டிவைட் பண்ணோம்னா 4 times 25 வந்து 100ல் 4 டைம்ஸ் வரும். அப்போ வந்து 24 80. இப்போ வந்து இங்கிலீஷ் பர்சன்டேஜ் வந்து 80%. அப்புறம் ராமு வந்து சயின்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கான்? 30 out of 40. இப்போ வந்து 30யும் 40 வந்து டிவைட் பண்ணிவிட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கே போட்டிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து என்ன பண்ணணும்? 15ஆல் 15 × 5 இதை வந்து மல்டிபிள் பண்ணணும்னா 75% கிடைக்கும். இந்த ஸ்டெப் போட்டு பார்த்தோம்னா 75% கிடைக்கும். அதே மாதிரி ராமு ஸ்கோர் இன் மேத்தமேட்டிக்ஸு 68/80. 8க்கு வந்து 80 மார்க்குக்கு வந்து 68 தான் எடுக்கிறான் மார்க்கு. பர்சன்டேஜ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸை வந்து இதையும் டிவைட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு 100ஆல் வந்து என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். இப்போ வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு போட்டோம்னா 17 × 5 = 85% கிடச்சிருக்கு அவனுக்கு. இப்போ வந்து எந்த இதில் பர்சன்டேஜில் எல்லாத்துலேயுமே விட அதிகமாக இருக்காம 75 இதில் வந்து 85, இதில் வந்து 75, மேலே இருக்கிறதுல 80, 75, 85 இருக்கிறதுல எது அதிகம்? மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்டில் தான் அதிகம். நெக்ஸ்ட் 8th sum பார்க்கலாம். புக்கில் இருக்குது 8th sum. Per requires 50% of pass, he gets 280 marks and fall short by 20 marks. Why have been the maximum mark in exam? இப்போ வந்து எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் கேட்குறாங்க. இது எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கு நீடட் ஃபார் த பாஸ். இப்போ வந்து நம்ம பாஸ் ஆகணுன்னா மார்க் இன்னும் 20 மார்க் வேணும். இப்போ வந்து பாஸ் ஆகலைன்னா 20 மார்க்ஸ் போட்டால் தான் பாஸ் ஆகும். இன்னும் பாஸ் ஆகலை அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாமில் டோட்டல் மார்க் ரெக்வயர்ட் டு கெட் ஆல் எ பாஸ். இப்போ வந்து 280 மார்க்ஸு, அதில் வந்து 20 மார்க் போட்டால் பாஸுங்கிறாங்களா? இப்போ டிவைடு 20 = 300. இதோட 20 மார்க்ஸ் ஆட் பண்ணால் 300 கிடைக்கும். இதை வந்து டிவைடு 20ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து 50% கிடைக்குதா? டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ? 300. அதில் வந்து டோட்டல் மார்க்ஸ் 300க்கு 50/100. இப்போ வந்து பர்சன்டேஜுங்கிறதுனால 50/100ன்னு வச்சுக்கலாம். டோட்டல் மார்க்ஸ் வந்து 300 × 2. இப்போ 300ஆல் 2 மல்டிபிள் பண்ணால் தான் எவ்வளோ மார்க்குன்னு தெரியும்? 100.
இப்போ டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாம், இப்போ டோட்டலாக அந்த மார்க் எவ்வளோக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, 600 மார்க்குக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க, 280 தான் எடுத்திருக்காங்க. இன்னும் ப்ளஸ் 20 மார்க் போட்டால் தான் பாஸு அப்படிங்கிறாங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து எவ்வளோக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, 600, அதில் 300 மார்க் போயிடுச்சு, ப்ளஸ் ஒரு 20 மார்க்ஸ், 320 மார்க்ஸ் போயிடுச்சு. இன்னும் 20 மார்க்ஸ் போட்டால் பாஸ். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.